இந்தியாவில் வந்து தனி தொகுதியும் அல்லது இரட்டை வாக்குரிமையும் கொண்ட முதல் சமூகம் இஸ்லாமிய சமூகம் இருந்துதானே இல்லையா? இன்னைக்கு இல்லை. என்ன பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இரட்டை தொகுதி முறையும் உங்களுக்கு வந்து தனி வாக்குரிமை எல்லாமே இருந்தது இல்லை, இன்னைக்கு இல்லை. அந்த நமக்கான உரிமைகளை, இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை பெறுவது என்பது வேறு, அதற்காக சண்டை போடுறது வேறு. ஆனால் உளவியலாக இந்த தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மை தான். இது வந்து எவனும் சிறுபான்மை இல்லை, இஸ்லாமிய சிறுபான்மை. அந்த உளவியிலிருந்து நம்ம வெளியே வரணும். அதுதான் புரட்சியாளர் பழனிபாபாவும் சொல்கிறாரு. இந்த வகையில் முதலில் இவர்களுடைய இந்த பொய் பிரச்சாரம் இருக்கு பாருங்க, பாஜகவுடைய பி டீம், RSS உடைய கையாள் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பக்கம் இந்த பக்கம் ஏவி விட்டுட்டு, அண்ணன் சீமான் போன்றவர்கள் மீது ஏவி விட்டுட்டு இருக்கிற இந்த சூழ்ச்சி அரசியலை இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும். நீ வந்து அறத்தின் பக்கம் நில்லு. ஆமாம், அறத்தின் பக்கம் நில்லு. நீ சீமானோடு திறந்த மனதோடு நீ அவரை அணுகு. அண்ணன் சீமானை நாம் தமிழர் கட்சியை திறந்த மனதோடு அழுகு. நீ விமர்சனம் இருந்தால் விமர்சனம் செய், நாகரீகமாக செய். நீ திமுகவினுடைய விமர்சனம், பிற கட்சிகளுடைய வாடகை வாயா நீ இருக்காது. அந்த வாடகை வாயா இருக்கா, உனக்கான விமர்சனம் இவை நீ நேரடியாக போய் பாருங்க. எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட நான் நேரடியாக போய் சொல்லுவேன். அது சரியாக இருந்ததுன்னா அவர் கேட்பார், தலையாடி கேட்பார். இல்லைன்னா இல்லைன்னு வாதிடுவார். அதுக்கான உரிமை இருக்குதா? இன்னும் சொல்ல போனால் நீ மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களை அணுகுவதை விட இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, போய் அண்ணன், தம்பி, அப்பா, அண்ணன்னு சொல்லிட்டு மிக எளிமையாக அணுகக்கூடியவர். நீங்கள் பாருங்கள், காரைக்குடியில் அண்ணன் சீமான் வந்து நிற்கிறாரு. உண்மையாலுமே ஒரு முறை அவரை வந்து காரைக்குடி மக்கள், ஏன்னா ஒரு மாதம் அவங்க கூட இருப்பாங்களா, ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும், பேரன்பு கொண்டவாங்க. உடனே வந்து இன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்தது, காங்கிரஸை தவிர வேறு யாரும் ஆள முடியாதுன்ற நிலை தமிழகத்தில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்பு நீதி கட்சி இருந்தது, காங்கிரஸ் இருந்தது. அதுக்கப்புறம் திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. திமுக அசைக்கவே முடியாது, திமுகனாலும் அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாகி வந்தது. இன்றைக்கி இந்த மாற்றம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் தமிழக மக்கள் உண்மையாலுமே மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் தான்.